சமகாலமா தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னா, சமகாலம் அப்படின்னு சொல்றத விட, விஜய் அவர்களும், விஜயோட குழுவும் இந்த எலக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம், இந்த தமிழ்நாட்டு அரசியல் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த வில்லாதி வில்லன் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடி சீன்ல ஒருத்தர் வந்து ஜிம்முக்கு போவார். அப்ப ஜிம்முக்கு போகும்போது என்ன ஆகும்னா, அவருக்கு கண்ணாடி போட்டா தான் கண்ணு தெரியும். கண்ணாடி கேட்டா கண்ணு தெரியாது. அவர் அந்த கண்ணாடிய கழட்டிட்டு, கவுண்டமணியன் தம்பிள்ஸ் குடுப்பாரு. இவரு தம்பிள்ஸ் அப்படின்னு நினைச்சு வெறுங்காத்துல கையில எடுத்து பிடிச்சிட்டு, ஈஸியா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி எக்ஸர்சைஸ் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி விஜய் அவர்கள் காட்டின நபர்களும் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் அட ஈஸியாக இருக்குதே, அப்போ நாம் கூட ஏதாவது ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணி, இல்லை நாம் வந்து டிவிக்கில் கூட ஜாயின் பண்ணி நாமளும் ஒரு எம்எல்ஏ ஆயிடலாம் போலையே அப்படின்னு வாரத்துக்கு ஒரு பீஸு கிளம்பி வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி கிளம்பி வந்த ஒரு பீஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள். ஈஸியா இருக்கிறது ஆக்சுவலா ராகவா லாரன்ஸ் அவரோட அந்த என்ட்ரி எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த தலைநகரம் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேல் வந்துட்டு நானும் பெரிய ரவுடி தாயா என்னும் ஜீப்ல ஏற்றிங்க அப்படின்ற மாதிரி, ஏங்க நானும் சமூக சேவங்க, நானும் நல்லவங்க, என்னும் ஜீப்ல ஏற்றுங்க அப்படின்னு வாண்டடாக வந்து இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்குறாரு. எவனா ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் கிரியேட் பண்ணி போட்டுட்டான், நீங்கள் வந்துட்டு திருச்சி கிழக்கு தொகுதியில் டிவிக்கே சார்பாக நில்லுங்க, நீ எம்எல்ஏ ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி எவனோ கிரியேட் பண்ணி போட்டிருக்கான். இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி எந்த பரதேசி கிரியேட் பண்ணான்னு தெரில. அதை ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு நான் என்னோட அரசியல் நிலைப்பாட்டை சொல்கிறேன், நான் ஏதோ நாளைக்கு சொல்கிறேன், நான் ஏதோ அடுத்த நாள் சொல்கிறேன், ஏதோ காலைல 10 மணிக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பயங்கர பில்டப்பாக ஓவராக பேசி அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் ஓகே இவர் வந்துட்டு அவரோட அரசியல் நிலைப்பாட்டை சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தா, சுற்றி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நான் ரொம்ப நல்லவன், நான் நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன், நான் நிறைய பேருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறேன், நான் நிறைய பேரை காப்பாற்றுறேன், நான் நிறைய பேர் தத்தெடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு, நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படின்னு தன்னை நியாயப்படுத்திக்கிற ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ முடியும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் அரசியலுக்கு வரணுமா வேணாமா அது நீங்களே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக இதை வந்து அப்படியே இதுக்கு முன்னாடி டிப்பிக்கலாக எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சு பார்த்தா, அவங்க டுபாக் ஒரு தலைவர், அவங்க தலைவர் சொன்னார்ல, நான் அரசியலுக்கு வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு பேசினார்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதில் இந்த முக்கியமான ஹார்ட் பேஸ் ஞாபகம் இருக்கா? தலைவர் சொல்லியிருந்தாரு, இந்த இளைஞர்கள் மத்தியில் எழுச்சி வரட்டும், அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நீங்கள் வந்துட்டு நான் வரணுமா வேணாமா நீங்கள் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்புறம் நான் என் முடிவை சொல்கிறேன், அப்புறம் நான் என் நிலைப்பாட்டை சொல்கிறேன், அப்புறம் நான் வரேன் அப்படின்னு. ஆக்சுவலாக ரஜினி சார் எப்படி பேசியிருந்தாரோ அதே ஃபார்மெட்டில் தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவரோட ரசிகனும் அவ்வழியன்ற மாதிரி தான் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் ஒரு ஒன்று மட்டும்தான் சொல்ல, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு மட்டும் தான் சொல்ல, மற்றபடி அப்படியே ரஜினி சாரோட அதே ஃபார்முலா எடுத்து தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாரு.